ஆதி என்னும் பராவரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீதி நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவகிறே. உலகத்தில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆசோராஜின் இனிய நல் வணக்கங்கள். 2026 புது வருடம் பிறக்கப் போகிறது. புத்துணர்ச்சியோடு எதிர்கொள்வோம் பாருங்கள் நண்பர்களே. அந்த வகையில் இன்று 2வது ராசியான ரிஷப லக்கணம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த 2029 எவ்வாறு இருக்கும் அது சார்ந்த காணொலியே இந்த காணொலி. வாழ்நாள் முழுவதும் கடந்த கால எண்ணங்களையும் நிகழ்கால எண்ணங்களையும் ஒப்பிட்டு பார்த்து அசை போட்டு எதிர்கால நிகழ்வுகளுக்கு வடிவத்தை அமைத்து தர முயற்சிக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடியேனின் தாழ்மையான வணக்கங்கள். இந்த 2026 உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் என்றே சொல்லலாம். ஏன் என்று கேட்டால், லக்கினத்துக்கு 10ஆம் இடத்தில் பாவி நிற்கிறார், மிக மிக சிறப்பு. லக்கினத்துக்கு 11ஆம் இடத்தில் சனி நிற்கிறார் உபஜயஸ்தானத்தில், அதுவும் மிக மிக சிறப்பு. ஆனால் சின்ன ஒரு பாதிப்பை உருவாக்கக்கூடிய தன்மையுள்ள குரு என்று பார்க்கும் பொழுது இந்த ராசி லக்கணத்திற்கு ஒரு வகையில் ஆகாதவன், இன்னொரு வகையில் சாலச் சிறந்தவன். 11க்கு உரியவன் என்று பார்க்கும் பொழுது சாலச் சிறந்தது, 8க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது மாரகாதிபதி. லக்கணமும் ராசியும் ரிஷபமாக இருக்கும் பட்சத்தில் அது அசூர குருவினுடைய தன்மையில் இருக்கும். தேவகுரு அசூர குருவுக்கு முழுமையான எதிர்ப்பை கொண்டவன். இதில் வேடிக்கையை பாருங்கள், தேவகுருவும் அசூர குருவுக்கு முழுமையான நட்சத்திரத்தை தந்திருக்கிறான், அதாவது போராட்டத்தை தந்திருக்கிறான். அசூர குருவும் துலாலக்கணத்தில் கடைசி 2 பாதங்களை விசாக நட்சத்திரம் என்ற பதிவோடு அவனுக்கு ஒதுக்கியிருக்கிறார். அந்த வகையில் இருவரும் ஒருவருக்கொருவர் பகை என்று பார்த்தாலுமே கூட ஒருவருக்கொருவர் நட்சத்திரத்தை தந்து ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் இல்லை என்பதை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அடுத்து இந்த ரிஷபராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா லக்கணத்தை விட இவர்களுக்கு இந்த ராசி லக்கணத்துக்காரர்கள் ஒரு தனி சிறப்பு உண்டு. தன்னுடைய வார்த்தையின் மூலமோ அல்லது நூலின் மூலமோ அல்லது டெக்ஸ்டைல் டிசைனர் மூலமாகவோ அல்லது தறியின் மூலமாகவோ இவர்களுக்கு ஒரு பெருத்த பொருளாதாரம் சேர்கிறது. அதுவும் இடம் விட்டு இடம் பெயர்ந்து போனவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கையை தருகிறது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. எண்ணற்ற நண்பர்கள் அப்படி மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த 2026 கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களான பலன்களை தருகிறார். ஏன் என்று கேட்டால், இந்த சனி நின்ற வீட்டுக்கு 6க்குரியவன் சனி 8ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்போ கிருத்திகை நட்சத்திரம் சார்ந்த உறவுகள், அதாவது தந்தை, முதல் மகன், சீர் செய்யும் தாய்மாமன், இது இல்லாமல் நம்மளுடைய முதல் குழந்தை, இது இல்லாமல் தந்தை வழி தாத்தா, இந்த உறவுகளுக்குள் வரக்கூடிய 2026 சின்ன சின்ன கசப்புகளையும் சங்கடங்களையும் தருகிறது. அதற்காக இவர்களை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது அல்லது அவர்களிடம் நேருக்கு நேர் வாதம் செய்யாமல் தவிர்ப்பது, அவர்களிடம் வரவு செலவுகள் என்று பார்க்கும் பொழுது நிதானத்தை கையாள்வது என்பது கண்டிப்பாக தேவை. அதற்கடுத்தது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம். காரணம் என்னவென்றால், கன்னியில் ஹஸ்த நட்சத்திரம் இருக்கும் ராசியில் தான் இந்த வருடம் பிறக்கிறது என்று பார்க்கும் பொழுது மிகப்பெரிய யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தரவல்லது. இதிலேயும் குருவனுடைய திசையோ குருவனுடைய புத்தியோ அடுத்த ஒரு வருடத்தில் வராதவர்களுக்கு நிச்சயமாக வெற்றிகளை அள்ளி வழங்கப் போகிறது. இதில் எந்தவித ஏற்ற இறக்கமும் கிடையாது. 11ஆம் இடத்தில் லக்னாதிபதி அல்லது ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் செல்வாக்கையும் இதுவரையில் இவர்கள் வாழ்க்கையில் பார்க்காத ஒரு அற்புதமான காலகட்டம் என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் 11ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுகிறார், சனி நட்பு பெறுகிறார், சனியினுடைய நட்சத்திரம் இருக்கிறது. சுக்கிரனுக்கு மிகப்பெரிய யோக கிரகங்களான சனியினுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இருக்கிறது. அந்த நட்சத்திரத்தில் தான் சனி பயணிக்கப் போகிறான். ஆக
சுக்கிர திசையில் சனி புத்தி, சனி திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் சனி புத்தி, புதன் திசையில் சுக்கிரன் புத்தி. இப்படி ஒருவருக்கு ஒருவர் இந்த மூவரும் இந்த 11ஆம் இடமான வீட்டில் இருக்க அமைய பெற்றிருப்பின் அவர்களுக்கு ஒரு அற்புதமான யோக காலமே என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது யோகம் மட்டுமே தானா என்று பார்க்கும் பொழுது யோகத்திலேயும் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது. அதுதான் உடல்நலம். கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்டது, மூட்டு வலி சம்பந்தப்பட்டது, நரம்பியல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இவர்களை தொந்தரவு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்து 10ஆம் இடமான ராகு அற்புதமான அமைப்பில் இருக்கிறார். அதுவும் சுய நட்சத்திரத்தில் இருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷப லக்கணத்துக்காரர்களுக்கு அந்நிய இனம், அந்நிய மதம், அந்நிய நாடு இவை அனைத்தும் இவர்களுடைய செல்வத்தையும் செல்வாக்கையும் அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஈஸியாக, அதாவது சுலபமாக கண்ணில் காட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பயன்படுத்தி பாருங்கள் அல்லது பயன்படுத்தி கொள்ளுங்கள். வரக்கூடிய காலம் உங்களுக்கு ஒரு அற்புத காலம் என்றால் அது மிகையல்ல என்பது அடியேனின் கருத்து. நடைமுறையில் பாருங்கள். அடுத்து குரு என்று பார்க்கும் பொழுது அவன் லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் பயணிக்கிறான். இந்த 3ஆம் இடத்தில் குரு பயணிப்பது என்பது அவ்வளவு சாலச் சிறந்ததில்லை. நமது முதல் குழந்தைகள் மூலம் கசப்புகளையும் சங்கடங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு வித்தை கற்றுக் கொடுத்த அல்லது நமக்கு வழிகாட்டக்கூடிய தன்மையுள்ள மூத்தோர்கள், ஆசிரியர்கள், குருமார்கள் இவர்களிடம் சற்று விலகி இருப்பது நல்லது அல்லது வாதம் செய்யாமல் இருப்பது நல்லது. அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய நட்சத்திரத்தில் இருந்து அடுத்து சனியினுடைய நட்சத்திரத்தை கடக்கும் காலம் சற்று ஏற்ற இறக்கங்களை தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னவென்றால் இந்த லக்கணத்திற்கு 9ஆம் இடத்துக்குரிய பாரகாதிபதியும் சனியே என்பதில் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால் இந்த பூச நட்சத்திரத்திற்கு அடுத்த திரிஜென்ம நட்சத்திரமான உத்திரட்டாதியில் சனி பயணிக்கும் காலத்தில் கடகராசியில் பயணிக்கும் அதே சூழ்நிலையை தருவான் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆக குருவினுடைய நட்சத்திரத்தை தாண்டி அடுத்து சனியினுடைய நட்சத்திரத்தை கடந்து 2, 5க்குரிய ஆயில்ய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது மாமச்சனோன் உறவுகள், நாத்தி, நங்கை, கொழுந்தியா இவர்களுடைய உறவுகள் இவர்களுக்கு பலமான உதவி செய்ய போகிறது. அல்லது இந்த காலகட்டத்தில் பெயர் மாற்றம் மற்றும் ராசிக்கல் அணிவது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் அள்ளித்தருவதற்கான காலம் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இதில் குரு திசை ஒன்று மட்டும் நடப்பில் இல்லாமல் இருந்தால் போதும். மற்றது எந்த திசை நடந்தாலுமே ஓரளவு செல்வத்தையும் செல்வாக்கையும் தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ பள்ளி குழந்தைகள் என்று பார்க்கும் பொழுது விளையாட்டில் கவனத்தை செலுத்துங்கள். ஆனால் அதோடு சாப்பிடும் விஷயத்திலும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள். அதே சமயத்தில் வர்த்தகம் என்று பார்க்கும் பொழுது, அதாவது தொழிலதிபர் என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இந்த அடுத்த 2026 மிகச் சிறந்த வருடம் என்றே சொல்லப்படுகிறது. இது நடைமுறையில் ஏற்றுக்கொள்ளலாம். அதுக்கடுத்தது திருமணம் ஆகாதவர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் குரு திசை இல்லாமல் வேறு எந்த திசை நடந்தாலும் குரு அந்த இடத்திலிருந்து, அதாவது கடகராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பயணித்து அடுத்த சில மாதங்களில் உங்களுக்கு திருமணம் என்பது கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 7க்குரியவன் அப்படிங்கும்போது லக்கணத்துக்கு 9ஆம் இடத்தில் பயணிக்கிற காலம், அதாவது இன்னும் ஒரு மாதம் கழித்து அடுத்த கிட்டத்தட்ட மேசராசி வரையிலும் வரக்கூடிய 4-5 மாதங்களும் சுக்கிர திசையில் செவ்வாய் புத்தி, செவ்வாய் திசையில் சுக்கிர புத்தி நடப்பவர்கள், அல்லது செவ்வாய் சுக்கிரனினுடைய நட்சத்திரத்தில் இருந்து எந்த கிரகங்கள் தசாபுத்தியை நடத்தினாலும் வாழ்க்கை துணையை அடையாளம் கட்டுவதற்கோ அல்லது வாழ்க்கை துணையை கைப்பிடிப்பதற்கோ உகந்த காலம் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. பாருங்கள் நண்பர்களே, மற்றும் ஒரு புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தின மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமற்காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.